நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல அரசர்களை காண வேண்டும். அவர் எப்படி அரசர் செய்கிறார் என்பதை கண்டு அதன் பிறகு இந்த நாட்டின் நாடு நாடு தமிழ்நாடு பாரடா. இது மனம் உருகும் என் அன்பு தலைவன் மணியனின் பாட்டடா, புரட்சி மணியனின் பாட்டடா. கொஞ்சம் சிந்தித்து பாரடா, இது மனம் உருகும் என் அன்பு தெய்வம் மணியனின் பாட்டடா, புரட்சி மணியனின் பாட்டடா. பல நாடுகள் சுற்றி பார்த்து விட்டு இருந்தாலும் அது ஒரு நாடு தெரிகிறது. அந்த நாடு சென்று அங்க அந்த மன்னர் எப்படி அரசியல் செய்கிறார் என்று பார்த்துவிட்டு பிறகு சென்று என்னுடைய தந்தை ஒருத்தபடி நாட்டை மணிமூடி சுட்டுக் கொள்கிறேன். நீரோடை வந்துவிட்டு இங்குள்ள நீரை எடுத்து சென்று அரிசுவோட தயார் செய்தால் பசி அற வேண்டும் அல்லவா? நீராடைக்கு செல்ல வேண்டும்.
அழகான நீரோடை. இந்த நீரோடை பார்க்கும் பொழுது எனக்கு சொல்ல துடிக்குது மனசு. ஆனா என் அண்ணனோ பசியோடு காத்து கொண்டிருப்பார். அதனால் இந்த நீரோடை விடுத்து அந்த காடக வழியாக என் அரவணைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? செந்தரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு அந்த புறம் செல்வோம். அங்க சென்றாலாவது என்னுடைய தாகம் தருகிறது என்று பார்க்கிறேன். வருகிறேன். என்ன செய்வது? ஆமாம், அதை பார்த்தாயா? அதோ நாடு தெரிகிறது. அந்த நாடு செல்வோம். அங்கு சென்றாலாவது என்னுடைய தாகம் தெரிகிறது என்று பார்க்கிறேன். தெரியவில்லை. யாரா இருந்து நமக்கு என்ன வந்து முடித்தது, சென்று வரலாம். ஒருவேளை நீரோடைய நீர் எடுக்கும் பொழுது ஒரு ஆடவர் குரல் கேட்டது. யார் என்று பார்க்கலாம் என்று நினைத்தேனே. இவர் தானா? அவரா இவரு? இவரா அவரு? அவரா இவரு தெரியலையே. எங்க ஐயோ மூச்சு கிச்சலாம் நின்று போச்சு. போயிட்டாரா? அம்மா, தண்ணி தண்ணி தண்ணியா? தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, வணக்கம் 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 வணக்கம். இத பாருங்க,
என்னுடைய தாகத்தை தெரிய வைத்து விட்டீர்கள். ஆமா. உங்களுக்கு என்ன நன்றி சோதனை கொண்டு புரியலங்க. அப்படியா? நீங்க எதுக்காக வந்தீங்க? தண்டி தண்டி தண்ணி கேட்டீங்களா? நீரோடக்கு சென்று நீரக்க போடு உங்க குழி கேட்டு ஓட்டுக்கிட்ட ஓடி வந்தேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நான் யார் தெரியுமா? யார் நீங்க? வடமதுராபுரி நாடு. ஆமா. அந்நாட்டு ஆண்டு வருவார் ஆஹா. ராமலிங்க நல்ல மகாராஜா. ஆமா. என்னுடைய தாய் இந்திராணி. அப்படியா? இருவருக்கு மகனாக பிறந்தவர். என்னுடைய பெயர் நல்ல தம்பிங்க. அப்படியா? ஆமா. ஒரு நாட்டில் செல்ல வேண்டும், பல மன்னர்களை காண வேண்டும், அவர் அரசால் செய்வார் என்று அதன் பிறகு சென்று மறுபடி சொட்டுக் கொள்ள முன்வதற்காக நான் வந்து கொண்டிருந்தேன். அப்படியா? வந்த நேரத்திலே எனக்கு ராகம் அதிகமாக இருந்தது. அதில் மயக்கம் வந்து விட்டு விட்டேன். அந்த நேரத்திலே தண்ணீர் ஊத்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. நன்றிங்க. எங்க ஒரு நாட்டு இளவரசருடைய உயிரை காப்பாற்றிருக்க போது எனக்கு பெருமை இருக்குது. ஆமா. அதனால வந்துங்க, நீங்க உயிரை காப்பாத்துங்க. நீங்க யாரு? நானா? எந்த நாடு? உங்க பேர் என்ன? என் பேரா? இது தெரிகின்ற தூரத்தில் குந்தலபுரி நாடு. குந்தலபுரி நாடு. அந்த குந்தலபுரி ஆடு சேரக்கூடிய குந்தராஜ மகாராஜாக்கு மகளாக எடுத்து பெற்ற அலங்காரி. அலங்காரி. குந்தலபுரி நாட்டால கூடிய கோமகனின் மகள் அலங்காரி. அலங்காரி. அப்படியா? அப்படியா? ஏங்க தாகத்தை தீர்த்து விட்டா சரி போற வேலை பார்த்து போக வேண்டியதானே? அப்படியா? ஆமா. சரிங்க. உங்களை போட்டு சொல்றதுக்கு வாய் வரல, இரண்டு சொல்றதுக்கும் எனக்கு மனசே வர மாட்டேங்குது. இத பாருங்க, நீங்க சொல்ல போறீங்க. நான் ஒண்ணு எப்படி சொல்றேன்? அப்படியா? ஆமாங்க. என்ன சொல்ல போறீங்க? நீங்க வரவில்லை என்றா இவரு தாகம் தந்திருக்காது. ஆமாங்க. அந்த நேரத்திலே இவரு தாகத்தை தீர்த்து இவருடைய உயிரையே காப்பாற்றிருக்கிறீர்கள். அதனால் எனக்கு ஏங்க வந்து வந்து உங்களுக்கு வந்து 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 எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது அது வந்து கிடையாது. அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தெரியுமா? இங்கிலீஷா? இங்கிலீஷ் வைக்க மாட்டீங்க. தெரியாது. தெரியாதா? எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஏங்க அது வந்து என்னங்க வந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருதுங்க. என்ன பார்த்து ஏங்க வெக்கம் வருது? ஏன் தெரியுமா? உங்க உயிரை காப்பாத்துனா உயிரை காப்பாத்தும் பொழுது மனசையே உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஐயோ இத பாருங்க, என் தந்தை கொடுத்த வார்த்தைப்படி நான் இப்போ செல்ல வேண்டும். அந்நாட்டு மறுபடி சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதாங்க என் கடமை. என்ன ஆள விடுங்க. இப்ப நான் தண்ணி கொடுக்கல, நீங்க உயிர் பொழைச்சிருப்பீங்களா? பல நாட்டை சுத்தி பாத்துருப்பீங்களா? இந்த பெட்ஷீட் சுத்தின்னு போற எந்த நாட்டை பிடிக்க போறா தெரியல. எங்கப்பா டிவி செட்டுக்கு போறியா? அதனால பாருங்க, இந்த உயிராகப்பட்டது நான் காப்பாத்தியது ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு முத்தம். சரி, நீ என் மீது விருப்பப்பட்டு விட்டாய். எனக்கும் ஆசை இருக்கிறது. அப்படியா? ஒரு சிறிய சந்தேகம். சந்தேகமா? ஆமா. என்ன சந்தேகம்? என்ன தெரியுமா? என்னங்க? அத பார்த்தாயா? அது இருக்கின்ற அந்த அம்மனை சாட்சியாக வைத்து அடைந்தால் உங்களை தவிர வேற எந்த ஆடவனையும் அடைய மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இது ரொம்ப போச்சம்மா. இத வந்து வேலையை முடிச்சிட்டு போலான்னு பார்த்தா அம்மன் கோயில சத்தியம் பண்ண சொல்றது. வேற ஸ்கூலெல்லாம் வச்சுக்கிற ஒரே குத்து புத்திர பாருங்க. எதற்காக சத்தியம் கேட்கிறேன் தெரியுமா? இந்த காலத்தில் இருக்கின்ற உன்னை போன்ற பெண்கள் ஒரு வாலிபனை பார்த்து காதலிக்கிறீர்கள். உன்னையே திருமணம் செய்து கொள்ளும் என்று சொல்றீங்க. பிறகு இந்த வாலிப மனசெல்லாம் எங்கெங்க ஏங்க விட்டுறீங்க? யாரு இவங்க எல்லாம் வாலிபர்கள்? ஆமா, அவளை ஏங்க விட்டுறோம். ஆமா. அப்படியா? அதனால்தான் சத்தியம் கேட்கிறேன். தெரியுது. அப்படியா? ஆமாங்க. என்னன்னு உங்களுக்கு ஏன் வந்து மாலை கொண்டை வந்துச்சு? இவர்கள் எல்லாம் பார்த்து வாலிபர் சொல்லிட்டு பத்தியா? அவர் சொன்னாலும் பரவாயில்ல. அங்க பாருங்க பார்க்கிறதுக்கு. என் தம்பி கிருபா பத்தி தெரியுமா? அப்படியா? இல்ல பார்த்தாலே தெரியுது. ஒரு சுத்தி பெருத்து போயிருக்க. ஜாக்கிரதை. ஆமா. அதனால சத்தியம் கொடுக்க வேண்டும். என்னங்க உங்கள் மீது ஆசை வைத்து விட்டேன். சத்தியம் என்ற ஒரு சத்தியம் 1000 சத்தியம் பண்றேன். யார் மேல சத்தியம் பண்ணு சொல்லிக்கிறாங்களா? இப்ப அந்த அம்மனை சாட்சியை வைத்து சத்தியம் கொடுத்தா அதுவே போதும். அது மட்டும் போதும். ஆமா. அத தெரிவிக்கிற அம்மன், அந்த அம்மன் மீது சத்தியமாக உங்களை தவிர வேற எந்த ஆளும் நினைக்க மாட்டேன். இது சத்தியம் 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 சத்தியம். கன்னி அலங்காரி, நீயும் நானும்
பிரியாமல் இருப்பதற்கு அப்படியா? இந்த ஒரு சத்தியமே போதும் கண்ணே, ஒரு சத்தியமே. அப்படியா? என்னங்க? நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? சொல்லுங்க. அன்பின் உருவம், ஆஹா. அறிவின் சிகரம், அப்படியா? இன்பத்தின் இருப்பிடம், ஈடில்லா பேரழகு படைத்தவள். அப்படியா? அது மட்டுமா? அப்புறம்? அடி காண கருங்குயிலே கருவிழிகள் சிவந்தவளி, ஆஹா. அடி மாலையில் மரகதிமே மாங்குயிலே பூந்தேறி, அப்படியா? உன்னை நீக்கையிலே உருகுதடி எம்மனசு, ஆஹா. உருகிவிட்ட எம்மனசை உணர வைக்கும் நரும் காற்றால் கண்ணி ஓடி வருவாயோ ஒய்யார் நடை போட்டு. எப்படி இருக்கு தெரியுமா? அடி காதல் என்னும் கோட்டையிலே, அந்த கல்யாண மாளிகையிலே, அடி கண்மணியே பொன்மணியே, நீ வந்ததொரு மாயம் என்னே, நீ வந்ததொரு மாயம் என்னே. இப்படியே காலம் முழுவதும் நம்ம இருவரும் உல்லாசமாக காணாம அடிப்பட வேண்டும். அப்படியா? ஆமா. என்னங்க இப்படி ஆடி பாடி கொண்டிருந்தா நேர போகுது தெரியாது. அப்படியா? கண் அலங்காரி, அடி காதலிக்க சொல்லுதடி இந்த கட்டான வயசு, உன்னை எண்ணி ஏங்குதடி என்னோட மனசு, காதலிக்க சொல்லுதடி இந்த கட்டான வயசு. காதலிக்க சொல்லுதடி இந்த கட்டான வயசு, உன்னை எண்ணி ஏங்குதடி என்னோட மனசு, காதலிக்க சொல்லுதடி இந்த கட்டான வயசு. கண்ணுமணி பொண்ணுமணி கண்டெடுத்த தங்கமணி, கண்ணுமணி பொண்ணுமணி கண்டெடுத்த தங்கமணி, சின்னமணி செல்லமணி நான் விரும்பும் முத்துமணி. கண்ணுமணி பொண்ணுமணி கண்டெடுத்த தங்கமணி, சின்னமணி செல்லமணி நான் விரும்பும் முத்துமணி. ராஜாதிராஜனுக்கு ராணினி அல்லவா, கண்ணே உன் கை விடுத்து காதல் கதை சொல்லவா, கண்ணல் முகம் பாடுதடி இன்பம் தர நாடிவா, காதலிக்கு சொல்லுதடி இந்த கட்டான
மதுரையிலே மல்லியப்பு விற்கையிலே மானா மதுரையிலே மல்லியப்பு விற்கையிலே மாவீரன் போல வந்தேன் உன்னை நான் காண்கையிலே மதுரையிலே மல்லிகைப்பூ விற்கையிலே ஓடி அழைக்கையிலே மானா மதுரையிலே மல்லியப்பு விற்கையிலே மாவீரன் போல வந்தேன் உன்னை நான் காண்கையிலே ராஜாதி ராஜனுக்கு ராணினி அல்லவா கண்ணே உன் கை பிடித்து காதல் கதை சொல்லவா கண்ணன் முகம் வாழுதடி சரணாடிவா காதலிக்க சொல்லுதடி இந்த கண்டான வயசு உன்னை காதலிக்க சொல்லுதடி இந்த கண்டான அலங்காரி அண்டா ஆமா எப்ப வந்தீங்க? இப்பொழுதுதான் வந்து கொண்டே இருக்கிறேன். இப்பதான் உன்னை வந்தீங்களா? எங்க அனுப்பிச்சேன் நானு? ஆ, நீர்வளைக்கு கண்டு நீர் எடுத்து வந்து இந்த அண்ணனுக்கு பசியாத்த வேண்டும் என்பதற்காக உன்னை அனுப்பினேன். ஆமா ஒன்றுமே செய்யாமல் நின்று கொண்டு இருக்கிறாய். அண்ணா. என் அலங்காரி ஆ, பட்டு வந்த சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு பட்டு வந்த சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு பார்ப்பதுவும் யாரையடி அண்ணனடை போட்டு என்றென்றும் காலம் முழுவதும் நீயும் நானும் விடாமல் உல்லாசமாக சலமமாக ஆடி பாடிக்கொண்டு இது என்ன இது? உன்னை தன்னம் தனிமையிலே தான் அனுப்பி வைத்தேன். நீ என்ன போய் இங்க அப்படி ஆடுற இப்படி ஆடுற ஒண்ணுமே விளங்கலையே. நீரோடைக்கு போட இல்லையா? என்னது? அங்க இவ்வளவு பெரிய கருப்பா பூச்சி, எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு. ஏய் அதனால என்ன கரப்பம் போச்சு ஐயையோ, ஏய் பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி பல பலன்னு ஜொலிக்கிற பவள கண்ணாடி சத்தியமா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா கணவனை கட்டி முடிக்கணும் கணவனை உமா கொடுக்கணும் கணவனை கட்டி முடிக்கணும் உன்னை தன்னம் தனிமையில் தான் அனுப்பேன். ஐயோ என்ன வலிப்பு வந்த காக்கா வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அதுதான் சொன்னீங்கன்னா என்னன்னு? அவ்வளவு பெரிய கருப்பா பூச்சி உள்ள போயிட்டு ஏய். போவனா வருவனா போவனா வருவனான்னு இரு போது நீ ஒரே இடத்துல இன்னும் அப்படித்தான் தெரியும். அப்படியா? சரி, அப்படி விலகி பார்ப்பான். கீழே விழுந்துடாது. எவ்வளவு தூரம் உள்ள இருந்தாலும் கீழே விழுந்துடும். சரி, ஓரமா வா பார்க்கலாம். அவர் யாரு தெரியல? ஏங்க, இவர் யாரு தெரியல? இவர்தான் என் ஒரே அண்ணன் உப்பச்ச அண்ணன். அண்ணனா ஆமாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கங்க வாழ்க. ஆமா, நீர்வழிக்கு உன்னை தனியா தானே அனுப்பிச்சேன். இவர் யாரு? அண்ணா, இவரு பாவம். இவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால? நீரோடைக்கு நீர் எடுக்க போனேன்னா ஏய். போன இடத்துல ஒரு அவை குரல் யாருன்னு ஓடி வந்து பார்த்தேனா, நான் யாரு? உங்க தங்கச்சி இல்லையா? உண்மைதான். உங்களை மாதிரியே இறக்க குணம் எனக்கு. இறக்க குணம் இருக்கணும். எது இறக்க குணம்? இறக்க குணம். இறக்க குணம் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற இறக்க குணம் இருக்க வேண்டும். அப்படியா? இறக்க குணம்னா வேற எதுவும் நினைச்சிட்டேன். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 16 நாள் வந்து இறக்க கொடுத்து ஆடிடுவீங்களா? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏய். உங்களை மாதிரி எனக்கு இறக்க குணம் இல்லையா? அதனால அவரை பார்த்து மயக்க நிலையில இருந்தாரு.
அவர் தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேனா நான் தண்ணி கொடுத்தேனா தாகத்துக்கு தண்ணியை கொடுத்த ஆமா பிறகு அப்புறமா வந்து என்ன வந்தது அப்படியா சொல்லிட்டுமா என் கண்டா தாகத்துக்கு தண்ணி கொடுத்து பாருங்க என் தாகத்துக்கு தண்ணி மட்டும் கொடுக்கல பிறகு என் மனசையே பறி கொடுத்துச்சு. பார்த்தாயா தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறாய் இதை நம்பலாம். ஆனால் இதை பாவப்பட்டு கொடுத்திருக்கிறாய் அதை நம்பலாம். அதனால மனசையே பறி கொடுத்து விட்டேன் என்று கூறுகிறாயே இந்த காலத்து இந்த பசங்களை நம்பலாமா ஒரு பெண்ணாக பிறந்தவள் நம்பலாமா அண்ணன் இருக்கிறேன் உனக்கேற்ற மணமகனை தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்து முடித்து வைப்பதற்காக அப்படி இருக்க நீயாக ஒருவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயே அவன் நல்லவனா கெட்டவனா அல்லது எப்பேற்பட்டவன் என்பதை நாம் இதுவரையும் கண்டறிந்ததே கிடையாது காதலிக்கிறேன் என்று அண்ணனிடத்திலே கூறுகிறாயே இது முறையா அண்ணா எனக்கு திருமணம் செய்து வைக்க 1000 ஆண்களை பார்த்தாலும் சரி இவரை போல் ஒரு குஜபல பராமரிக்க ஒரு ஆண்மகன் நான் பார்த்ததே கிடையாது. பார்த்துக்கலாம் என்ன ஒரு கட்டுக்கடங்காத ஒரு உடல். ஆமா இருந்தாலும் பரவாயில்லை. அவர் என்னதான் வேலை செய்கிறார் எந்த நாட்டை ஆளுகிறார் எந்த நாட்டிலே பிறந்தார் என்ற விளக்கம் எனக்கு தேவையில்லை. அது நான் கூறுகிறேன். அப்படியா வடமதுராபுரி நாடு தந்தையின் பெயர் ராமலிங்க நல்ல மகாராஜா என்னுடைய தாயின் பெயர் இந்திராணி இருவருக்கு மகனாக பிறந்தவன் என்னுடைய பெயர் நல்ல தம்பிங்க தந்தையோ இந்நாட்டு முடிசூட்டு கொள் என்று உரைத்தார். அதுக்கு நான் என்ன உரைத்தேன் தெரியுமா நான் பல நாடுகள் செல்ல வேண்டும் பல மன்னர்களை காண வேண்டும் அவர் எப்படி ஆட்சி செய்வதை பார்க்க வேண்டும் அதன் பிறகு வந்து இந்நாட்டு மண்முடி சூட்டுக் கொள்கிறேன் பல நாடாக வந்து வந்த நேரத்திலே எனக்கு தாகம் அதிகமாகி விட்டது. அந்த தாகத்தை தீர்க்க யாரும் முன்வரவில்லை. ஆனால் நல்ல மனம் அடைத்த உடைய தன் அலங்காரி என்னுடைய தாகத்தை தீர்த்து விட்டார். அதனால்தான் அடைந்தால் அவளை அடைய வேண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில மறிவடும் என்று முடிவு கொண்டு விட்டேன். அப்படியா நீயும் மனதார காதல் திறக்கிறாய் இருந்தாலும் பரவாயில்லை நீயோ ஒரு நாட்டில் இளவரசன் கூறிக்கொண்டிருக்கிறாய் என்னுடைய தங்கையோ ஏழ்மை குடியிலே பிறந்தவள் உன்னை நான் எப்படி நம்புவது நீ நல்லவன் என்பதை காட்டுவது. அதாவது தங்கை செய்து வருகிறார் அப்படிப்பட்டவருடைய மகன் நான். அதனால் உங்கள் இருவரையும் எப்பொழுதும் ஒரு தந்தையை அழைத்து செல்கிறேன். அங்கு அழைத்து சென்று நடந்த உண்மை உரைத்து அதன் பிறகு என்னுடைய தந்தையின் ஒப்புதலோடு உன்னுடைய தங்கை திரும்ப செய்து கொள்கிறேன். உன்னுடைய தந்தை எங்கள் இருவரையும் பார்த்தால் என்னுடைய தங்கையை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அழைத்து செல்கிறாய். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அவ்வளவுதானே? ஆமா சரியாகட்டும் தங்கா. ஏதோ இரு மனமும் ஒன்றாகிவிட்டது திருமணம் நடக்க வேண்டும் என நீ மனக்கோட்டை கட்டியிருக்கிறாய். நல்லவனோ கெட்டவனோ நீ மனமளிக்க போகிறாய். அவ்வளவுதானே? அவருடைய தந்தை உன்னை ஏற்றுக்கொண்டால் திருமணம் இல்லையே இந்த அண்ணனோடு நீ வந்துவிட வேண்டும். பார்த்தீர்களா இவரே நல்ல படப்படுத்தவர். அப்படி இருக்கும்போது அவருடைய தந்தை இவருடைய நல்ல படமாக இருப்பார். அதனால் எனக்கு கண்டிப்பா திருமணம் அவரை கொடுத்த நடந்தாக வேண்டும். உன் மனதை மாற்றவே முடியாது. இருந்தாலும் பரவாயில்லை அவர் அழைத்து செல்கிறேன் என்று கூறுகிறார். பின் குழந்தை செல்வோம் இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கவனிக்க போகலாமா? அப்படியா